இங்கு பார்க்கிறோம், அப்படிப்பட்ட குறி சொல்லுகிற ஆவியை உடைய அந்த பெண்ணை பார்த்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இவளை விட்டு இந்த ஆவி நீங்குவது என்று சொன்னார்கள். அந்த நொடி பொழுதிலே அந்த குறி சொல்லுகிற ஆவி அந்த கேட்கிற மனுஷியை விட்டு அகன்று போனதையும், அது நிமித்தம் தன்னுடைய வல்லமை வெளியே போய்விட்டதை நினைத்து மேலும் அவளால் குறி சொல்ல முடியாமல் போன ஒரு தவிப்பையும் நாம் பார்க்கிறோம். குறி சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. ஆகவே தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேதத்திலே அவர் அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனத்தில், எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை என்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஒரு பணத்தை கொடுத்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்க முடியுமா என்கிற கேள்விக்கான பதிலை நாம் இங்கு பார்க்கிறோம்.